ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாதம் தங்கம் சேமிக்கிறதுக்கான ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த புது வருஷம் 2025 எல்லோரும் தங்கம் அதிகமாக சேமிக்கணும். அதுக்கான டிப்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி ஆல் ஸ்கீம்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் மணி அண்ட் கோல்டு சேவிங்ஸ்க்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிகினர்ஸாக இருக்கவங்க கூட நம்ம சேனல் பார்த்து சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த பேங்கிள் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா என்னோடதே இல்லை, ரெண்டும் வேறு டிசைனு. நான் ரெகுலராக இப்போ வியர் பண்ணியிருக்கிறது. முன்னாடி என்னோடது எல்லாமே பெருசாக இருக்கும். அதுலேயும் ஒன்று அடகில் இருக்குது, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்குது. பட் இங்கே எல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கேன். என்னோடய மாமியார்கிட்ட ஒரு 9 வளையல் போல் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த 2 வளையல் தான். பட் டிசைன் அவங்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் பழசான மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வந்துச்சு. அப்போ என்னை போட்டுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. என்னோடது கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. டிசைன் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு, அதனால தான் காட்டுறேன். மாடல் பார்த்தா தெரியும். இது ஒரு 1.5 பவுன் போல் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்லாம் போட்டு பார்க்கல. ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக கொடுத்தது தான். என்னோடய மாமியாரோட தான், அதனால தான் நானே போட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட 9 வளையல் போல் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 1.25 பவுன் இருக்கும். வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை விட இது டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெகுலராக வியர் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது புதுசாக தான் இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும். இந்த 2 வளையலும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் நம்மள்கிட்ட கேட்டதுனால தான் இந்த வளையல் காட்டுறேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். 2 கையிலையும் வேறு மாதிரி போட்டிருந்தாலும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில கோல்டுனால. ஸோ இதான் ரெகுலராக இப்போதைக்கு வியர் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலர் வியருக்கு 2 மெலிசா வாங்கணுன்ட்டு இருக்கேன். வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாதம் எப்படி தங்கம் சேமிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மாதம் வாங்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நியூ இயர்க்காக 31/12 போயிட்டு நம்ம கோல்டு காயின் வாங்கியிருந்தோம். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு நம்ம வச்சு சாமி கும்பிட்டா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கோல்டு நிறையா சேரும் அப்படின்றதுனால. ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு தம்பியை வச்சுட்டு போகவும் முடியாது. ஸோ அதனால் பிளான் பண்ணி வேலை இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் போனப்பயே நாங்கள் கோல்டு காயின் வாங்கிட்டோம். அது மாதிரி நமக்கு டைம் அண்டு கேஷ் இருக்கிறப்பே நம்ம கோல்டு காயினை சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 100 மில்லிகிராம் அப்படின்றது நம்ம 10 காயின் சேர்த்தோம்னா 1 கிராமாக மாறிடும். ஸோ அதே போல் 100 காயின் சேர்த்தோம் அப்படின்னா அது 10 பவுனாகவும் 100 பவுனாகவும் நமக்கு மாறும். கண்டிப்பாக மாறும். நம்ம நம்பிக்கை வச்சு கோல்டு சேவ் பண்ண ஆரம்பித்தோன்னா அது எங்கேயோ போயிடும். ஏன்னா கோல்டோட ரேட் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம கோல்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கும். இது உண்மை. என்னோடய லைஃப்பில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா என்னோடய கோல்டு தான். ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் நாங்கள் கோல்டை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்போம். எங்களுக்கு பெருசாக வேறு இன்வெஸ்டரோ யாரும் கிடையாது. எங்களோட கோல்டை வச்சு மட்டும்தான் நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது எங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இதுதான் உண்மை. ஸோ ஒருத்தருக்குமே கோல்டு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம மந்த்லி கொஞ்சமாக சேவ் பண்ணால் கூட நமக்கு அது ஒரு பெரிய ஹியூஜாக மாறும் ஒரு நாள். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட் திரும்பி சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம் காயினாவது மந்த்லி சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். 100 மில்லிகிராம்னு 100 மில்லிகிராம் தான் சேவ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. மந்த்லி உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேலரிக்கு தகுந்த மாதிரி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 100 மில்லிகிராமோ 500 மில்லிகிராமோ 1 கிராமோ இல்லை 5 கிராமோ 2 கிராமோ அவங்கவுங்களோட சேலரியில் மந்த்லி எவ்வளோ மிச்சப்படுதோ அந்த அமௌண்ட்லேருந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோல்டு ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டஸ்ட்டு அது இதுன்னு நம்ம புதுசாக வாங்கினதுக்கும் நம்ம விற்கிறதுக்கும் நம்மளுக்கு லாஸாக தான் போகிற மாதிரி இருக்கும். பட் கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைய ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க.
சொல்லலாம் இந்த மாதிரி வந்து 6 டிஜிட் ஹால்மார்க் உள்ள நகைனா அன்னைய ரேட்டுக்கே எடுத்துப்பாங்கன்னு. பட் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஒரு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடையில் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க, அங்கேயும் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. இருந்தாலும் வந்து இன்னொரு கடையில் நம்ம கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கடைக்கு கடை கூட வந்து திரும்பி சொல்கிறேன். நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியை விட கோல்டு காயின் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. பட் வந்து நம்ம பெண் பிள்ளைகள் வச்சுருக்கோம், அவங்களுக்காக கோல்டு சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி தான் வாங்கி ஆகணும். கோல்டு ஜுவல்லரியும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு கிடையாது. ரெண்டை விட எது பெஸ்ட்டு அப்படின்னா கோல்டு காயின். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு காயின் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் அடகு வச்சு தான் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி தான். சில பேங்க்லலாம் கூட வந்து கோல்டு காயினை வந்து அடகு வைக்கிறதுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி பார்க்க வரப்ப நமக்கு வந்து எது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஜுவல்லரி தான் பெஸ்ட்டு. ஆனால் இன்னொன்று நமக்கு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஜுவல்லரி ஒன்று வாங்குகிறோன்னா செய்கூலி சேதாரம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக போடுவாங்க. ஸோ செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா கோல்டு சீட்டு தான் பெஸ்ட்டு. அந்த கோல்டு சீட்டை வந்து நம்ம வந்து போட்டுட்டோன்னா மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பணம் கட்டிடுவோம். கோல்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிடுவோம். ஸோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் மாதம் தங்கம் வாங்குறத உங்களாலே உணர முடியும். சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராம்ஸில் ஆட் ஆகுற மாதிரி போடுங்க. அதில் தான் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் வந்து ஜோஸ்லலாம் அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இல்லை. தங்கமயிலில் இருக்குது, இபிகேல இருக்குது. இதெல்லாமே பிரான்ச் நேம் தான். நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இபிகே அப்படின்றதும் வந்து தங்கமயில் இந்த மாதிரி ஒரு பிரான்ச் தான். தஞ்சாவூரில் இருக்குது. மற்ற எங்கெங்கே பிரான்ச் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரில. தஞ்சாவூரில் வந்து 2 பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்னொன்று இருக்குது குலுக்கு சீட்டுன்ட்டு. அதில் வந்து ஆனால் செய்கூலி சேதாரம் வந்து நம்ம போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு அந்த குழுக்கில் வந்து உளுந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. 1 மாதம் தான் கட்டியிருக்கோம், 2ஆம் மாதம் உளுந்துருக்கு அப்படின்னா அப்படியே அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து அதில் பெனிஃபிட்டு. டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் தங்கமயிலில் உள்ள ஆப்பை நம்ம வீட்டிலையே டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமாக நம்மளால் 100 ரூபாயிலேருந்து தங்கம் சேமிக்க முடியும். ஏன்னா 100 ரூபாயிலலாம் நம்மளால் தங்கம் வந்து வாங்க முடியாது இல்லையா. ஒரு 800 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் வந்து 100 மில்லிகிராமே வாங்க முடியும். ஸோ வந்து வீட்டிலேருந்தே டிஜியில் நம்ம வந்து சேமிச்சுக்கலாம். 100 ரூபாய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மில்லிகிராம்ஸில் ஆட் ஆகிடும். அதுக்குரிய பெனிஃபிட்ஸும் இருக்குது. டேஸ் கணக்கில் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதுதான் அதோட ஸ்பெஷலு. நம்ம 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இன்னொன்று அதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா பெனிஃபிட் உண்டு, பட் வந்து செய்கூலி சேதாரம் நம்ம போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்மளால் வெளில போக முடியாத சுச்சுவேஷனுக்கு நம்ம கோல்டு அன்னைக்கு வாங்கினா நல்லது அப்படின்னா நம்ம டிஜி கோல்டில் பே பண்ணிக்கலாம். நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அது பழக்கமாகவே மாறிடும். ஸோ அதுபோல் தான் டிஜி கோல்டில் நான் சேர்க்க ஆரம்பித்து இன்றைக்கி 4 கிராமுக்கு மேலே சேமிச்சிருக்கேன். என்ன போல் வந்து ஒருத்தரும் வந்து சேமிக்கணும் மாதம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதம் வந்து இவ்வளோ சேமிச்சிருவேன் அப்படின்னு கொஞ்சமாக எடுத்து வைங்க. கிராசரிஸ்லேருந்து எடுத்து வைங்க, ஸ்வீட்ஸ் வாங்க போகிறப்ப எடுத்து வைங்க, ஸ்நாக்ஸ் வாங்க போகிறப்ப எடுத்து வைங்க. ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயம் செஞ்சு சில்லறை காசை கூட நம்ம கோல்டு காயினாக மாற்றலாம். ஏன்னா 800 ரூபாங்கிறது நம்ம சில்லறை காசுலேயே ஈஸியாக சேமிக்க முடியும். அந்த சில்லறை காசை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு உங்களுக்கு பணமாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இல்லை மளிகை கடையில் கொடுக்கலாம். இந்த மாதிரி அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட்டோ இல்லை ஒரு 800 ரூபாய் 809 ரூபா இருந்தாலே உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின்ஸ் வந்து வாங்கிட முடியும். உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த மந்த் எண்டில் மிச்சம் இருக்கோ அதில் வந்து கோல்டு காயினாக சேமிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ கோல்டு காயின் சேமிச்சிருப்பீங்க நம்ம இந்த இயர் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வந்து மாதம் வந்து கோல்டுக்காக வந்து அமௌண்ட் வந்து இது வரைக்கும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணாதவங்க மறக்காமல் ஏதாவது ஒன்று டிஜி கோல்டில் இல்லை கோல்டு சீட்டு அப்படி இல்லைனா வந்து காயின் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.